மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது வணக்கம். சரியா? இப்ப என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, பழமொழிகள் பார்க்க போறோம். பழமொழி என்றா உங்களுக்கு தெரியாது என்னன்னு பார்ப்போம். நான் சொல்ற பழமொழிக்கு நீங்க என்னது விட சொல்ல போறீங்க. சரியா? வாழை வாழை ஆட்டிடுமாம், நன்றியுள்ள மிருகமாம், வீட்டை நன்றாய் காக்குமாம். இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப சொல்லட்டா? வாழை வாழை ஆட்டிடுமாம், சரியா? வீட்டை நன்றாய் காக்குமாம், நன்றியுள்ள மிருகமாம். இது என்ன? இது என்ன மிருகம்? என்ன மிருகம்? நாய்க்குட்டி. என்ன மிருகம்? நாய்க்குட்டி. ஏன் நாய்க்குட்டி? நாங்கள் வீட்டை விட்டுட்டு போகக்குள்ள எங்களோட வீட்டை பாதுகாத்து தரும். யார்கிட்ட இருந்து பாதுகாக்கும்? கள்வர்களிடம் இருந்து பாதுகாக்கும். என்ன? கள்வர் வந்தா என்ன செய்யும்? குறைக்கும். என்ன செய்யும்? குறைக்கும். எங்களை கண்டா என்ன செய்யும்? எங்களோட வீட்டு நாய்க்குட்டி வாழை வாழை ஆட்டிக்கொண்டு ஓடி ஓடி வரும். அப்ப நாய்க்குட்டி என்னன்னு சொல்றது? நன்றியுள்ள மிருகம். நாய்க்குட்டி என்ன? நாங்க வளர்க்கிற நாய் நன்றியுள்ள மிருகம். அடுத்தது சொல்ல போறேன். பச்சை சட்டை போடுவாள், சிவப்பு நிறத்தில் மூக்கிருக்கும், பழங்களை விரும்பி உண்ணுவாள். யாரது? பச்சை சட்டை போடுவார். சரியா? சிவப்பு நிறத்தில் மூக்கிருக்கும், பழங்களை விரும்பி தின்னுவாள். யாரது? என்னது? என்னது? கிளி. என்ன நிறத்துல போட்டிருக்கு சட்டை? பச்சை நிறத்துல சட்டை போட்டிருக்குது. என்ன நிறத்துல மூக்கு? சிவப்பு நிறத்துல இருக்குது. என்னத்தை விரும்பி சாப்பிடும்? பழங்களை விரும்பி உண்ணும். என்னத்தை? பழங்களை விரும்பி உண்ணும். இந்த கிளி எப்படி சத்தம் போடும்? கிக் 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 என்று சத்தம் போடும். எப்படி போகும்? அது எப்படி திரியும்? பறந்து திரியும். எப்படி திரியும்? பறந்து திரியும். இது ஒரு செல்ல பிராணியும். நாங்க வீட்டுல வளர்க்கிற செல்ல பிராணியும். சரியா? அடுத்தது சொல்ல போறேன். பச்சை புல்லை மேய்ந்திடுமாம், பாலை எமக்கு தந்திடுமாம். பச்சை புல்லை மேய்ந்திடுமாம், பாலை எமக்கு தந்திடுமாம், தோட்டமெல்லாம் சுற்றிடுமாம். இது என்ன? பச்சை புல்ல மேய்ந்திடுமாம், பாலை எமக்கு தந்திடுமாம், தோட்டமெல்லாம் மேய்ந்திடுமாம். என்ன இது? பசு. என்ன சாப்பிடும்? பச்சை புற்களை சாப்பிடும். என்ன தரும் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு? பால் தரும். அப்ப என்னது? பசு. அடுத்தது கொக்கென்று கொக்கரிக்குமாம், கூட்டில் நாமும் வளர்ப்போமாம், முட்டையிட்டு தந்திடுமாம். இது தெரியும், நீங்க சொல்லுவீங்க எல்லாரும். என்னது?
என்ன இது? கோழி. என்ன எங்களுக்கு என்ன தரும்? முட்டை தரும். சரியா? சரி, இன்னொன்று சொல்ல போறேன். ஒரு பழம். நாங்க தொட்டு பார்க்கக்குள்ள எங்கட கையில எல்லாம் முட்கள் குத்துமா. ஆனா நாங்கள் அதை வெட்டினா உள்ளுக்குள்ள தங்கக்கட்டிகள் இருக்குமா. தொடும்போது முட்கள் குட்டுமா, நாங்க வெட்டும் போது தங்கக்கட்டிகள் இருக்குமா. என்ன பழம்? யோசிங்க பார்க்கலாம். மேல முள்ளா குத்துமாம். நாங்க கை வைக்கக்குள்ள நாங்க அதை வெட்டினோன்னா தங்க கட்டி மாதிரி மஞ்சள் நிறத்துல இருக்குமா. சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையா இருக்குமாம். என்ன பழம் அது? என்ன பழம்? என்ன பழம்? பலாப்பழம். எப்படி இருக்குது? முள்ளா இருக்குது. என்ன தொடும்போது முட்களா இருக்குது. அதை வெட்டினோன்னு எப்படி இருக்குது? தங்க கட்டிகள் போல அதுட சுளைகள் இருக்குது. சரியா? அப்ப என்னென்ன இன்னைக்கு பார்த்தனாங்க? பலாப்பழம் பழமொழி பார்த்தனாங்க. என்ன அடுத்தது? பசு. அடுத்தது கிளி. அடுத்தது என்ன பார்த்தனாங்க? கோழி. என்ன தரும்? முட்டை. நாய்க்குட்டி. நாய்க்குட்டி என்ன செய்யும்? எங்களோட வீட்டை நன்றாக காத்து தரும். நன்றியுள்ள மிருகம் நாய்க்குட்டி. சரியா? இன்றைக்கு நான் இவ்வளவுதான் பழமொழி சொன்னேன். அடுத்த வகுப்புல உங்களுக்கு நிறைய சொல்லுவோம். என்ன நிறைய உங்களுக்கு கேட்போம். சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்னம் சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.